தாய்க்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். கரும்பாய் இனிக்கும் நகைச்சுவைகளால் இரும்பாய் இருக்கும் இதயங்களையும் சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் இனிமைமிகு நடுவர் அவர்களே, ஆஹா, பெண்கள் சுட்டு போட்ட பூரிய குறை சொல்லி பூரி கட்டையிலேயே அடி வாங்கி புசு புசுன்னு உட்காந்துருக்கக்கூடிய எதிரணியை சேர்ந்தவர்களே, அருமை. அவங்க சுட்டு போட்ட பூரியை சாப்பிட்டு அவங்களுக்கு நன்றி உணர்வாக பேச வந்திருக்கக்கூடிய எனதனி பேச்சாளரே, அழகா படம் பிடிச்சு எங்களை எல்லாம் பேரழகாக காட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஸ்டார் தொலைக்காட்சியே, தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நல்லதொரு இடத்தை தந்து இந்த ஏவிஎஸ் ஓமலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேயே எங்களையும் கௌரவப்படுத்திய கல்லூரி நிர்வாக அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே, பேராசிரியர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, ஒரு சாதாரண கேள்வி. ஆமாம், அவங்க பக்கமே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நானா? ஆமாம். அது எப்படி? அது எப்படின்னா, தினேஷ் என்ன பண்ணாப்புல, பேசுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை காட்டினாப்புல, நீங்கள் பேசும்போது அது அப்படியே இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். நடுவர் அவர்களே, ஒன்று கவனிச்சிங்களா? ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு ஆண்கள், அப்போ பெண்களே அப்படின்னு பேசிக்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் தான் வந்திருக்கணும். ஆமாம், இல்லை ஒரு ஆண் ஒரு பெண். எதுக்கு உட்கார வச்சிங்க? எனக்கு அப்போவே உங்கள் திட்டம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆண்களே ஆண்களே ஆண்களேன்னு ஆண்களே பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் தற்பெருமை. ஆமாம், பெண்களேன்னு ஒரு ஆண் பேசினா அதுக்கு பேர் பெருமை. அதனால பெண்களினுடைய பெருமையை நீ பேசுப்பா, பெண்கள் தான் சிறந்தவர்கள், பெண்கள் தான் குடும்ப சுமையை மகிழ்ச்சியாக சுமக்கிறார்கள் அப்படின்னு என்ன பேச வச்சிங்க பாத்தீங்களா? அப்பொழுதே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்க பக்கம் தான். அது காரணம் இல்ல, ஆண்களேன்னு பேசிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் தைரியமா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ, ஆனா நீங்க போக முடியாது. அதை முன்னாலே என்கிட்ட சொன்னீங்க, வெளியில சொல்லல. நீங்க சரி ரைட், அப்புறம் பேசிக்கலாம், சொல்லுங்க. இப்போ நீங்க வெளியில சொல்லல. நடுவர் அவர்களே, இந்த குடும்ப பாரத்தை சுகமாக தாங்கிக் கொள்பவர்கள் பெண்கள் தான். எப்படின்னா, இந்த மாதத்துல இன்னொரு சீசன் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஓம் சக்திக்கு மாலை போட்டு ஓம் சக்தி பராசக்தின்னு கோவிலுக்கு போவாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா. என்னுடைய மனைவி அப்படிதான் கோவிலுக்கு போனாங்க. கோவிலுக்கு போனவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாலை 4:30 மணி இருக்கும், ஒரு ஃபோன் பண்ணி ரேஷன் கடையில் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன். உன் மேலே எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்க கடை மூடுறதுக்கு வேகமாக போய் வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே, அதுக்கப்புறம் தான் போய் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பருப்பு இருக்குதுன்னா அது என்னுடைய மனைவியினுடைய பொறுப்பு தான். ஏன்னா பெண்கள் பாருங்க, அவ்வளோ தூரம் போனா கூட குடும்பத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நடுவர். நாம அப்படி கிடையாது. வீட்டை விட்டு போனோமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். கண்டிப்பா இல்லையா? ஒரு டூர்னு போனோமா வீட்டு நினைப்போமா? ஆனா தொல்லத்தாங்கள தானே அங்கே போகிறோம். அப்படி பெண்கள் எங்கே சென்றாலும் தன் குடும்பத்திலேயே எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அருமையான பதிவு. நடுவர் அவர்களே, இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்ன? கிராமம். கிராமத்தினுடைய முதுகெலும்பு என்ன? விவசாயம். அந்த விவசாயத்தை இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினவங்க யார் தெரியுங்களா? பெண்கள் தான். கட்டாயம், அதை மறுக்க முடியாது. நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், கற்கால மனிதன், அப்படியே சாப்பிட்டதெல்லாம் போட்டு போட்டு போனான். ஆண்கள். பெண்கள் அப்படி இல்லைங்க. சாப்பிட்டது ஒரு மண்ணை தோண்டி புதைச்சி வச்சு பார்த்தாங்க, அதில் வளர்ந்ததை பார்த்தாங்க. வளர்ந்ததுல இருந்து அந்த விதை வளர்ந்து மரமாச்சு, மரத்துல இருந்து மறுபடியும் அதே விதை கனியா கிடைச்சிச்சு. அப்பதாங்க அந்த உலகத்தை கொடுத்தாங்க அந்த விவசாயமா. அப்போ இந்த உலகத்தையே தூக்கி சுமப்பவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்ற பாருங்க, தாய்நாடு தாய்நாடுன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா இல்லைங்களா? தமிழ்நாடை கூட நாங்க தாய்நாடுன்னு தான் சொல்லுவோம். ஏன் மறுபடியும் சொல்லுங்க? அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக விரும்பல நடுவர் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டை கூட நம்ம தாய்நாடுன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் தாய்நாடுன்னு சொல்றோம் தெரியுங்களா? இயற்கையாகவே மண்ணிற்கும் பெண்ணிற்கும் மட்டும்தான் உயிர்களை உருவாக்கக்கூடிய திறமை இருக்கிறது. கண்டிப்பா. உடனே நீங்க சொல்லலாம், அதோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 பேரும் சொல்லுவாங்க, பாரதியார் சொல்லியிருக்காரு, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே சொல்லுவாங்க. பாரதியார் ஒரு ஞான கவி நடுவர் அவர்களே. அவர் எல்லாத்தையும் கணிச்சிருக்காரு. எப்படி தெரியுங்களா? எல்லா இடங்களிலும் எங்கெங்கும் பாரினும் சக்தி அடா சக்தி அடா சக்தி அடான்னு பெண்களை சொல்லி பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுடைய கல்வி, பெண்களுக்கு எதிரான பழக்கத்துக்கு தடை செய்யுங்க, பெண்களை வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தந்தையார் நாடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாரதி கண்ட புதுமை பெண் தானே சொன்னாங்க, ஆண்னா சொன்னாங்க. அந்த புதுமை பெண்ணுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன தெரியுங்களா? ரேஷன் கார்டுல பாருங்க, குடும்ப தலைவன் அப்படிங்கிற போஸ்ட் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் குடும்ப தலைவிக்கு தான் இங்க மவுஸ், அதிக மவுஸ். நம்ம தமிழ்நாடு அரசே கூட பாருங்க, குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு தான் பஸ்ல ஃப்ரீ பஸ். ஏன்னா அந்த 1000 ரூபாயை குடும்ப தலைவனுக்கு கொடுத்தா அவன் 1000 விதத்துல செலவு பண்ண தான் யோசிப்பான். கண்டிப்பா. அதனாலதான் தலைவிக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அவங்க 1000 விதத்துல அதை சேமிக்க பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல எப்பவுமே டெய்லியும் வாரத்துல ஒரு முறையாவது ஒரு சமோசா விற்கிறவன் வருவான். சமோசா? ஆமா, சமோசாக்கார் வருவார். எப்படி நம்ம பாடுவார் அவரு,
அண்ணே சமோசா, ஆ அக்கா சமோசா, ஆஹா. தம்பி சமோசா. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாரா நீங்கள் எல்லாம் வாதியார் ஆகிறதுக்கு முன்னாடி சமோசா வித்துட்டு இருந்தீங்களா? சரி சரி கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியில சொல்லக்கூடாது. ரைட் ரைட். அண்ணே சமோசா, அக்கா சமோசா, தம்பி சமோசா, வாங்க வாங்க வாங்கண்ணா. என் பையன் குடு குடு குடுன்னு என்னையை தாண்டி ஓடி போய் உங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா சமோசா வாங்க அப்படின்னா. என்னைய கூப்பிடவே இல்லை. அம்மா கிட்ட கேட்குறான். ஆமா, என்னைய கேட்டிருந்தானா அவனுக்கு எத்தனை நாள் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் தான் வேலைக்கு போற திமிர்ல இருக்குன்னு என் பொண்டாட்டி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. ஆனால் சம்பளக்க வர ஒய்ஃப் கிட்ட தானே கொடுக்குறீங்க. ஆனா அவன் போய் அவங்க கிட்ட தான் கேட்கறான். காரணம் என்னன்னா, நாம என்ன பண்ணுவோம்னா எதனாலும் வாங்கி கொடுப்போம், எத்தனை நாள் வச்சுக்கலாம்னு கொடுப்போம். ஆனால் பெண்கள் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த சமோசா தரமானதா, இதை வாங்கி கொடுக்கலாமா, இதை சாப்பிட்டா என் பையன் நல்லா இருப்பானா அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு குடும்பத்திற்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுப்பவர்கள் பெண்கள். உண்மையா இல்லையா? அதில் 100% உண்மை. நடுவர் அவர்களே, ஒரு சமீபத்தில் ஒரு டிவி ஷோ பார்த்தங்க. அதுல என்ன தெரியுங்களா, ஒரு மனதை வலித்த ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? மாதவிடாயின் போது ஒரு பெண் தாங்கக்கூடிய வலியை ஒரு ஆணால் தாங்க முடியுமான்னு சேலஞ்சுங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவனுடைய வயிற்றுல ஒயரை கட்டி அந்த வலியை கொடுக்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே, ஒரு ஆண் கூட அந்த வலியை தாங்கிக் கொள்ளவில்லை. வேதனையான விஷயம். ஒரு ஆண் கூட தாங்கிக் கொள்ளவில்லை. அத்தனை ஆண்களும் தோற்று போகிறார்கள். அப்போ அவ்வளவு வலியையும் மாதம் தோறும் தாங்கிக் கொண்டு, அவ்வளவு வலிகளையும் மாதம் மாதம் தாங்கிக் கொண்டு குடும்பத்தை வழிநடத்துகிறாளே, இதை விட ஒரு பெரிய சுமை தாங்கி இந்த உலகம் கண்டிருக்குமா? கட்டாயம் முடியாது. இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, யதார்த்தமாவே ஆண் இல்லாத வீட்டை பெண் முன்னேற்றி காட்டுவாள். ஆனால் ஒரு பெண் இல்லாத வீட்டில் ஆனால் அவன் வாழ்வை நகர்த்தி காட்டுவது கடினம். அருமை அருமை. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா அங்க 2 பேரும் உட்கார வச்சுக்கிட்டு பேசுங்க, ஆண் ஆணுன்னு பேசுங்க, நீங்களும் வேற அவங்க பக்கம் சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு. ஐயா, இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் போய் வைகுண்டம் போய் என்னங்க அது வரமாட்டேங்குது. கூரை ஏறி அவனால கோழியே பிடிக்க முடியல, வானம் ஏறி வைகுண்டம் போறான். அவ்வளவுதான் நடுவர் அவர்களே, நீங்கள் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ரைட். அப்படி சொன்னவன் அப்படி இருக்கிற நிலைமையில எதுக்கு இது நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன். இருங்க, என்னை அப்படியே மாத்தி விட்டுறது ஏதாவது ஒண்ணுல. கட்டண தாரத்தையே அவனால தாங்க முடியல. கட்டண தாரத்தையே விட்டுட்டு குடும்ப பாரத்தை எப்படி அவனால சுமக்க முடியும்? இதுக்காக அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. அப்படியே குரூப் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. என்ன பேசலாம், ஏது பேசலாம், எப்படி பேசலாம். ஒன்றும் பேசாதீங்க, நான் பேசுறது அப்படியே பேசிட்டு வந்துருங்க, சரியா போயிடும், அவ்வளவுதான். ஐயா, இந்த ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஒரு அழகான ஒரு ஓமை பாருங்க. முதலில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை குடும்பத்திலே எல்லோருக்கும் அண்ணனாக வளர்கிறது. நல்லா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே இதை குறிச்சுக்கோங்க. முதலிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை குடும்பத்தில் எல்லோருக்கும் அண்ணனாக வளர்கிறது. ஆனால் முதலில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை குடும்பத்தில் எல்லோருக்கும் அன்னையாக வளர்கிறது, அன்னையாகி வளர்க்கிறது. கண்டிப்பா. அதாவதுங்க, பெண்களை பாருங்க, ஒரே ஒரு பெண் குழந்தைய பெத்த அப்பாவுக்கு மட்டும் 3 அம்மாவும். ஒரு பெண் குழந்தைய பெத்த அப்பாவுக்கு 3 அம்மா. எப்படி தெரியுங்களா? இப்படி வயசான காலத்தில் உக்காந்துட்டு சேரல அம்மானு கூப்பிட்டாருன்னு வச்சுக்காங்களே, அவங்க அம்மா ஒடியாருது என்னடா அப்படின்ட்டு. மனைவி ஒடியாராங்க என்னங்க அப்படின்ட்டு. பிள்ளை ஒடியாருது என்னப்பான்னு. பெண் குழந்தையை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் 3 அம்மாக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நடுவர் அவர்கள், ரொம்ப உணர்ச்சி பூர்வமா போயிட்டீங்க. நான் இதை அதோடலாம் கம்பேர் பண்ணலைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம வீட்டுல டிவி ஓடுது இல்லைங்க, அதுல வர நாடகத்து பேர்லாம் பாருங்களேன். கயல், ரஜினி, எதிர்நீச்சல், இப்ப வந்திருக்க இனியா முதற்கொண்டு எல்லாமே பெண் குழந்தைகளாக பிறந்து குடும்பத்தை சுகமாகவோ சுமையாகவோ சுமந்து கொண்டிருப்பவருடைய கதாபாத்திரங்களை தான் இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து பாக்குறாங்க. உடனே எனக்கு ஒண்ணு தோணிருச்சு. ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய தம்பி தினேஷ் சொல்லுவாப்ல, என்னன்னு நாடகத்தை பார்க்கறதெல்லாம் பொண்ணுங்க தான், ஏன் ஆண்களை குறை சொல்றீங்க அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நானும் என் மனைவியும் ஷாப்பிங் போயிருந்தோம். உங்களுக்கு தெரியுமா ஷாப்பிங்னா என்னன்னு? ஷாப்பிங்னா நம்ம நிறைய, நீங்க மனைவியோட மட்டும் போறீங்க, நான் நிறைய பேரோட போறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறாங்க. எதுக்குங்க அப்படி? நான் தப்பால நினைக்கல. ஷாப்பிங் போயிருந்தோம். அங்க போய் உட்கார்ந்துருக்கும் போது யதார்த்தமா முன்னாடி பார்த்தா நம்ம கோபி. நான் என்ன பண்ணேன், என்னுடைய மனைவி கிட்ட யதார்த்தமா கேட்டேன், ஏமா பாரதிக்கு ரிசல்ட் வந்திருக்குமா, அது கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிறேன். உடனே கோபி குறுக்க வந்து, அட நீ வேற, ரிசல்ட் தெரிஞ்சு டைவர்ஸே ஆகி போச்சு, இன்னும் அப்டேட்டே இல்லாம இருக்கு அப்படின்னா. இவர் அப்ப என்ன ஹாட் ஸ்டார்ல பாக்குறதே இல்லையாட்டுக்குது. எல்லாத்தையும் அப்டேட்டா நான் பார்த்துக்கிட்டு, இது உண்மையான புள்ளி விவரம், தமிழ் ஸ்டார் தொலைக்காட்சி எல்லாருக்கும் சொல்லி காட்டுங்க இதை. ஏன்னா இன்று அதிக அளவில் நாடகங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் அல்ல, ஆண்களே 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 அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இப்ப பட்டிமன்ற தலைப்பை மாத்தி வைக்க மாட்டேங்குது. சீரியல் அதிகம் பார்ப்பவர்கள் பெண்களா ஆண்களா? சரி, அதை அடுத்த பட்டிமன்றம். நடுவர் அவர்களே,
பேங்குக்கு லோன் வேணும்னு லோன் ஒருத்தன் அலையிறானா அவன் வருத்தப்பட வாலிப சங்கத்தை சேர்ந்தவன். ஆமா கண்டிப்பா. லோனை வாங்கிக்கோங்கன்னு பேங்கே லோன் அலைஞ்சுன்னா அதுக்கு பேரு மகளிர் சங்கம். ஆஹா, இதுதான் இப்ப ஊர்ல நடக்குது. ஆமா. ஆனா பேங்கோட பாரத்தையே அவங்க தாங்குறாங்கன்னா அவங்க பெரிய விஷயம் தான். நிச்சயமா நடுவர் அவர்களே, மகளிர் சங்கம் சாதாரண இல்லைங்க. ஒரு கிராமத்திலும் 10 பேர் 20 பேர் சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமப்பதற்கு தேவையான சேமிப்புகளை வச்சுக்கிட்டு, ஏன்னா அப்பவே சொன்னா இல்லைங்களா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அங்க உழைக்கிறவன் ஆணா இருக்கலாம், அதை சேமிப்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. கட்டாயம். ஏங்க இந்த மகளிர் சங்கத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குங்க. சுய உதவி குழுக்கள் மூலமா நிறைய குடிசை தொழில்களை உண்டு பண்ணி எல்லாரையும் சுயமா உழைக்க வச்சு அவங்ககிட்ட இருந்து படைப்புகளை வாங்கி அதை சமுதாயத்துல வித்து வாழ்க்கையில முன்னேற்றி காட்டுறாங்க. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பாருங்க, நம்ம மாவட்டத்தில் நடந்த புக் ஃபேர். அதுல மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்குனே தனி அரங்கம் அமைச்சு விற்பனைக்கு கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா பெண்களுடைய பங்கு குடும்பத்தில் எவ்வளவு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. கட்டாயம். அதுல வந்து நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். சேலத்தில் நடந்த புத்தக திருவிழாவில் விற்கப்பட்ட அந்த புத்தகங்களும் சரி, இந்த மாதிரி கைவினை பொருட்களும் சரி, மற்ற புத்தக விழாக்களை விட இங்க அதிகம் விற்று சாதனை படைத்திருக்கு. நிச்சயமா ஒரு பாராட்டு அவங்களுக்கு. நிச்சயம். நடுவர் அவர்களே, நாங்களாம் எப்படியாப்பட்ட ரகம் தெரியுங்களா? எங்க கிட்ட இருக்கக்கூடிய பெண்களை வளர்த்து விட்டு தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். ஓ, நீங்க எப்படின்னு கேட்கலாம். நாங்க ப்ரூஃப் இல்லாம எதையும் பேசுறதே இல்லை. எப்படின்னா, என் கல்யாண போட்டோ வாங்கி பாருங்க. கல்யாணம் ஆகும்போது என் மனைவி என்னை விட 2 இன்ச்சு குட்டை. ஓ, இப்ப என்னையும் என் மனைவியும் பக்கத்தில் நிக்க வச்சு பாருங்க. என்னுடைய மனைவி என்னை விட 2 அடி உயரம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வளர்த்து விட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் அந்த ரகம். அப்படி வாங்க. அதாவது பெண்களை யாரெல்லாம் வளர்க்கிறீங்களோ அந்த சமுதாயம் தான் முன்னேறுங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. அருமை. சரிங்களா? இப்ப சொல்றேன் பாருங்களே, அதிகலாம் பேசி உங்களை நீங்க அடிக்கடி பெல் அடிச்சிருவீங்க. அதனால அதிகலாம் பேச நான் விரும்பல. ஒன்னு சொல்றேன் பாருங்க. மகளிர் தினம், அன்னையர் தினம் எவ்வளவு வாழ்த்து குவியுது. அன்னையர்களுக்கு வாழ்த்துக்கள், அக்காவுக்கு வாழ்த்துக்கள், தங்கைக்கு வாழ்த்துக்கள், அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், எல்லா வாழ்த்துக்கள். இது அப்படியே கொஞ்சம் திருப்பி போடுங்க. இந்த வாழ்த்தெல்லாம் சொல்றது யாரு? ஆண்கள். இல்லைங்களா? இது அப்படியே பாருங்களேன். ஆண்கள் தினம், தந்தையர் தினம், நீங்க நினைச்சு பாக்குற மாதிரி உங்களுக்கு வாழ்த்து வருதா? என்னைக்கு ஒரு பயம் கிடையாது. யாரும் சொல்ல மாட்டான். காரணம் என்ன? அந்த வாழ்த்தெல்லாம் சொல்றது யாரு? பெண்கள். பெண்கள் நமக்கு வாழ்த்து சொல்லலாம். என்ன அர்த்தம்? அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். நாம நமக்கு வேலை இல்லாம என்ன பண்ணிருக்கிறோம்? பட்டிமன்றம் பேசிட்டு தெரியுறோம். சரி நடுவர்களே, நிறைவாக மதுவால் தன்னையே இழந்த எத்தனையோ ஆண்களை தன் மதியால் மீட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சி பூக்களை மலரச் செய்யும் சுமைதாங்கிகள் பெண்களே 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 என்று சொல்லி எங்கள் அணிக்கே உங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும், ஏனென்றால் நான் பேசிய அத்துணையும் என் மனைவி எழுதி கொடுத்து எனக்கு அனுப்பியது என்று சொல்லி தயவு செஞ்சு எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரியே சோறு கிடைக்காது என்பதை பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.